அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி வெனஸ்டே. இன்றைக்கி அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நீங்கள் கேட்டிருந்த OnePlus Nord CE5 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லீக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ப்ரைஸ் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு வேலை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதோட இன்றைக்கி அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் டேட் ரிவீலாக இருக்குது. Iqoo C3, Poco M3 Pro இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டேட் ரிவீலாக இருக்குது. அதோட OnePlus உடைய ஒரு பேட்டரி சர்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்துலாம் ஆனுவல் மீட்டிங், அதாவது ரிலையன்ஸ் ஜியோடைய ஆனுவல் மீட்டிங் பற்றி தகவல் வெளியாக இருக்குது. எல்லாமே பார்த்துலாம் டெக்னிக்ஸ் நம்பர் 542ல் இன்றைக்கும் Paytm கான்டெஸ்ட்டுக்கு டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். இந்தியாவில் 5G ட்ரையல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல், ஜியோ, வோடஃபோன் 3 பேருக்கும் சிட்டிஸ் அண்ட் ரூரல் ஏரியாஸ், அதாவது வில்லேஜ் சைட்லேயும் நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பெர்மிஷன் கிராண்ட் பண்ணிட்டாங்க. அது MTNL அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஏதோ ப்ராசஸிங் ஃபீ பெண்டிங்கில் இருக்கிறதுனால அவங்களுக்கு அடுத்த வாரத்துலேருந்து ட்ரையல்ஸ் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியுது. இதை அடுத்து டாட், அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 5G லான்ச் ஆகும்போது ஆல் ஓவர் இந்தியா, அதாவது சிட்டிஸ் மட்டும் இல்லாமல் வில்லேஜ் சைட்லேயும் 5G கனெக்ஷன்ஸ் இருக்கணும். அதனால் நீங்கள் குவிக்காக எல்லா இடங்கள்லையும் டெஸ்டிங் பண்ணுங்க அப்படின்னு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த 5G ட்ரையல்ஸ் எவ்வளோ நாள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2லேருந்து 4 மாதம் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாகுது. அதோட ஜியோவுடைய ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஜூன் 24 அன்னைக்கு கண்டக்ட் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜூன் 24 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷம் இந்த மீட்டிங்கில் தான் ஜியோ அவங்களுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. போன வருஷம் நிறைய கம்பெனிஸோட கொலாப் பண்ணாங்க, 5G பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் ஹைலைட்டிங் திங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஜியோ எப்போ 5G லான்ச் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட் இவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த மீட்டிங்கில். அதோட இந்தியாவில் வரக்கூடிய 5G பிளான்ஸ் என்ன ப்ரைஸிங்கில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரஃப் ஐடியா இந்த மீட்டிங்கில் இவங்க கொடுப்பாங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஜியோ அண்ட் கூகுள் கொலாபரேஷனில் இந்தியாவில் வரப்போகிற 4G அண்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கான சில ஸ்பெசிஃபிகேஷன், ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் இதை பற்றி தெரிய வரும் அப்படி தெரியுது. ஸோ ஜியோவுடைய இந்த AGM மீட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 கீ ஃபீச்சர்ஸ் கண்டிப்பாக நமக்கு ரிவீல் ஆகும். அடுத்த அப்டேட், இந்தியாவில் Paytm வழியாக ஹேக்கர்ஸ் பெரிய ஸ்கேம் ஒன்று ரன் பண்ணுறதா தெரியுது. அதோட நிறைய பேர் அவங்களுடைய பணத்தையும் ஏமாந்துட்டு இருக்கதா தெரியுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேக்கர்ஸுடைய Paytm ஆப்பும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய Paytm ஆப்பும் எக்ஸாக்டாக ஒரே மாதிரி இருக்கிறதுனால. ஸோ இப்போ பேண்டமிக் அப்படிங்கிறதுனால நம்ம எல்லாருமே Paytm, ஜிபே இது வழியாக தான் பேமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதோட Paytm, ஜிபே எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ராட்ச் கார்டு நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க, கேஷ்பேக் ஆஃபர்ஸ் இதெல்லாம் நமக்கு அப்பப்போ வரதான் செய்யும் நோட்டிஃபிகேஷனில். ஸோ இதே மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் Paytmல நீங்கள் ஸ்க்ராட்ச் கார்டு வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன், ஃபேக் நோட்டிஃபிகேஷன் அனுப்பி அதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னா உங்களுடைய ஒரிஜினல் Paytmக்கு போகாமல் அவங்களுடைய ஃபேக் Paytmக்கு போகும். எக்ஸாக்டாக நம்ம யூஸ் பண்ணுற Paytm ஆப் மாதிரியே இருக்கிறதுனால அங்கே உங்களுக்கு கேஷ்பேக் ஆஃபர் இருக்குது. நீங்கள் இந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அப்படின்னு சொல்லி 300 ருபீஸோ 400 ருபீஸோ எது வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம்னு ஆப்ஷன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. அந்த 300 ருபீஸ் கிளிக் பண்ணோன்னா நம்மளுடைய ரியல் Paytmக்கு போய்டும். அங்கேருந்து நீங்கள் 300 ரூபாவும் பே பண்ணிவிடுவீங்க. உங்களுக்கு பொருளும் வராது, உங்களுக்கு கேஷ்பேக் ஆஃபரும் வராது. உங்களுடைய பணம் ஃபேக்காக ஹேக்கர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ஸ்கேம்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணக்கூடிய ஸ்க்ராட்ச் கார்டோ ஆஃபரோ எந்த URLக்கு போகுது அப்படின்னு நீங்கள் மேலே செக் பண்ணணும். Paytm உடைய ஒரிஜினல் URL என்னன்னு நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஃபேக் URL டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த URL வச்சு தான் இது ஒரிஜினலாக ஃபேக்கான்னு நீங்கள் கண்டுபிடிச்சி உங்களுடைய பணத்தை நீங்கள் பாதுகாத்துக்க முடியும். ஏர்டெல் டெலிகாம் கம்பெனி இந்தியாவில் அவங்களுடைய நெட்வொர்க்காக ரொம்பவே பாப்புலர். ஆனால் தற்சமயம் ஏர்டெலுடைய பேமெண்ட் பேங்க்கும் இந்த பேண்டமிக்கில் ரொம்பவே பாப்புலர் ஆகிட்டதான் ரிப்போர்ட்ஸ் வெளியாக இருக்குது. இந்த பேண்டமிக்கில் Paytm, ஜிபே எந்த அளவுக்கு யூசர்ஸ் யூஸ் பண்ணாங்களோ அதே அளவுக்கு ஏர்டெலுடைய பேமெண்ட் பேங்க்கும் டிரான்சாக்ஷனுக்காக நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்கதா தெரியுது. இன்னும் சொல்லப்போனால் போன மாதத்தை விட இந்த மாதம் 60% அதிக பேர் ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் வழியாக டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலயமா டெலிகாம் சர்வீஸ் மட்டும் இல்லாமல் ஏர்டெல் அவங்களுடைய பேங்க் சர்வீஸ்லையும் ரொம்பவே க்ரோ ஆக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. சாம்சங்குடைய ஃபோல்டபுள் சீரீஸில் அடுத்ததாக Z Fold 3 இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனும் உங்களுக்கு ஸ்டைலிஷ்
ஸ்டைலஸ் பென்னோட தான் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இதோட பேனல்ஸ் அதே சமயத்தில் வந்து ஸ்டைலஸ் பென்னுக்கான மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கூடிய விரைவில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, சாம்சங்குடைய ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் கூடவே வந்து நிறைய பிராண்ட்ஸ் வந்து ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி வந்து Q3ல இதை பற்றி நிறைய தகவல் நமக்கு வெளியாகும். இப்போ நேற்று தான் சாம்சங் கேலக்ஸி M32 வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் லைவ் ஆயிருக்கு. கூடிய விரைவில் லான்ச் ஆகும் அப்படின்னு பார்த்துருந்தோம். அகைன் இது ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோனாக தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங்குடைய A22 இந்த ஸ்மார்ட் ஃபோனும் வந்து வெப்சைட்டில் வந்து லைவ் ஆயிருக்கு. இதை அடுத்து இந்தியாவில் A22 நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ சாம்சங் தரப்புலேருந்து M சீரீஸ்லேருந்து M32, A சீரீஸ்லேருந்து A22 உடைய லான்ச் கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஷாமியுடைய டிவி லைனப்பில் வந்து Mi TV 4a 40 இன்ச்சஸ் வந்து இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சேல் June 2, அதாவது இன்னையிலேருந்து ஷாமியுடைய அஃபிஷியல் வெப்சைட், ஆஃப்லைன் ஸ்டோர், ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த டிவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த Mi TV மாதிரியே தான் நிறைய ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்லி பெசல்ஸ்லெஸ், ரொம்பவே தின் பெசல்ஸோட இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் ஆடட் ஆன் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 செகண்ட் குவிக் வேக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஃபேவரட் ப்ரோக்ராம் எல்லாம் உடனே டிவி ஆன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த 5 செகண்ட் குவிக் வேக்கை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ரெட்மி மாதிரி மோட்டரோலாவும் திடீர்னு ப்ரைஸ் ஹைக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மோட்டரோலாவுடைய லேட்டஸ்ட் லான்ச் மோட்டோ G40 Fusion G60 இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனும் வந்து 500 rupees ப்ரைஸ் ஹைக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா வந்து 500 ரூபாய் அதிகமாக அவைலபிளாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஆஃபரில் வந்து அதாவது ஃப்ளிப்கார்ட்டுடைய சேலில் ரொம்பவே கம்மியாக இருந்தது. இப்போ வந்து உங்களுக்கு ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க. லான்ச் ப்ரைஸ்லேருந்து 500 ரூபாய் இருக்கும். சாம்சங்குடைய அடுத்த ஃப்ளாக்ஷிப் சிப் செட்டுக்கு வந்து சாம்சங் கொலாப் பண்ண போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா AMD அப்படின்னு சொன்னவே கிராஃபிக்ஸில் இவங்க தான் டாப். ஸோ இவங்க கூட கொலாப் பண்ணி எக்ஸினோஸ் சிப் கூட இவங்க இன்க்ளூட் பண்ணுற டெக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து RDNA2 இந்த கிராஃபிக்ஸ் டெக்கை வந்து இன்க்ளூட் பண்ண போகிறாங்க. இது மூலயமா ரே ட்ரேசிங் அண்ட் வேரியபிள் ரேட் ஷேடிங் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரே ட்ரேசிங் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கேம்ஸ் அதிகமாக விளையாடுவீங்கன்னா தெரியும். நீங்கள் பார்க்கக்கூடிய கேம்ஸ் வந்து ரொம்பவே இன்வர்சிவாக, அதாவது ரொம்பவே குவிக்காக இருக்கும் ஒவ்வொரு மூமெண்ட்டும். அந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு ரே மாதிரி பாஸ் ஆகிற மாதிரி வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறாங்க GPUவை. ஸோ எக்ஸினோஸுடைய அடுத்த ஃப்ளாக்ஷிப் சிப் செட் வந்து கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். போக்கோவுடைய முதல் 5G ஸ்மார்ட் ஃபோன் Poco M3 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது இந்தியாவில் June 8 அன்னைக்கு லான்ச் ஆகுது. ஸ்பெசிஃபிகேஷன் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலில் எப்படி இருந்ததோ MediaTek Dimensity 700 இது 48 மெகா பிக்சல் ரியர் கேமரா, ஃப்ரண்ட்டில் 8 மெகா பிக்சல், 5000 mAh 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். எக்ஸாக்டாக அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான், அவுட்லுக்கும் அதே அவுட்லுக் தான். ஸோ ஒரு டீசென்ட் அவுட்லுக்கோட போக்கோடைய M3 Pro இந்தியாவில் June 8 அன்னைக்கு. அதோட June 8 அன்னைக்கு இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் டேட்டும் வந்து ரிவீல் ஆயிருக்கு. Iqoo Z3s இதுவும் வந்து June 8 அன்னைக்கு லான்ச் ஆக போகிறதா வந்து பிளாக் த டேட் அப்படின்னு சொல்லி டீசர் மூலியமாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அமேசானில் வந்து இதுக்கான நோட்டிஃபை மீ பேஜ் இருக்குது. இதுதான் முதல் ஸ்மார்ட் ஃபோன் Snapdragon 768Gல லான்ச் ஆக போகிறது. ஸோ இந்தியாவில் June 8 அன்னைக்கு 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அதோட நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்த Honor Band 6 உடைய இந்தியா லான்ச் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ கூடிய விரைவில் இது இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. ஸோ Honor Band 6 நிறைய பேருடைய ஃபேவரட் வாட்ச். ஸோ இந்த பேண்ட் வந்து உங்களுக்கு AMOLED பேனலில் இவங்க கொடுத்துருந்தாங்க. 14 days பேட்டரி லைஃப், 10 ஸ்போர்ட்ஸ் மோடு இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து நிறைய சென்சார்ஸ், ஹார்ட் ரேட், பிளட் ஆக்சிஜன் லெவல் எல்லாமே நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் ஒருவேளை Honor Band 6க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்தியாவில் கூடிய விரைவில் வருது. Infinix Note 10 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனும் இந்தியாவில் June 7 அன்னைக்கு லான்ச் ஆக போகுது. ஸோ Infinix Note 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Helio G85, Note 10 Pro வந்து G95. அவுட்லுக் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே குளோபலில் எப்படி லான்ச் ஆச்சோ அதே மாதிரி தான். ஸோ Infinix தரப்புலேருந்தும் இந்தியாவில் 2 ஸ்மார்ட் ஃபோன் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஃப்ளிப்கார்ட்டில் இதோட லைவ் பேஜ், நோட்டிஃபை மீ பேஜ் எல்லாம் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். OnePlus Nord இந்தியாவில் June 10 அன்னைக்கு லான்ச் ஆக போகுது. ஆல்ரெடி நிறைய டீட்டெயில்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி பார்த்துட்டோம். ஆனால் நிறைய பேர் கேட்கறது OnePlus Nord 2 வருமா வராதான். ஸோ OnePlus Nord 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எல்லாம் 6 மாதமாகவே இந்த பேர் வந்து ரூமர்ஸில் இருக்குது. அதோட OnePlus வந்து MediaTek Dimensity 1200ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சோர்சஸ் மூலயமா நிறைய இடங்களில் ரிவீலாக இருக்குது. ஸோ MediaTek Dimensity 1200ல வந்து இவங்க OnePlus Nord 2 இந்த பேரில் கொண்டு வராங்களா, வேறு பேரில் கொண்டு வராங்களா அப்படிங்கிறது மட்டும்தான் சந்தேகம். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன், அதாவது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் Nord சீரீஸ் கிட்ட கண்டிப்பாக இவங்க லான்ச் பண்ணுவாங்க இந்தியாவில்.
அது மட்டும் இல்லை இப்போ ரீசெண்டாக வந்து 65 வாட்டுக்கு வந்து ஒரு பேட்டரி சர்டிஃபிகேஷனும் வெரிஃபை ஆயிருக்கு OnePlus பிராண்டு கீழே. இதுவும் வந்து நாடுக்கானதா நாட் 2க்கானது அப்படிங்கிற மாதிரி தான் சோர்சஸ் மூலியமாக ரிவீல் ஆயிருக்கு. கூடவே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு 3 ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இப்போ ரிவீல் ஆயிருக்கு. ஸோ பார்க்கலாம் OnePlus Nord 2 எப்போ இவங்க கொண்டு வராங்க. ஏதாவது லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் வரும்போது கண்டிப்பாக நம்ம டெக் அப்டேட்டில் நான் கொண்டு வரேன். அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கான்டெஸ்டான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். சாம்சங் அவங்களுடைய அடுத்த ஃப்ளாக்ஷிப் சிப் செட்டுக்கு வந்து எந்த கிராஃபிக்ஸ் கம்பெனியோட கொலாப் பண்ணியிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்டான கேள்விக்கான பதில் 200 வாட். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து மணிசங்கர். கங்க்ராச்சுலேஷன் மணிசங்கர். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.